to Liwin Funsta channel. இன்னைக்கு April 10th current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku RRBPO அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is World Homeopathy Day, April 10th வந்து observe பண்றோம். So அதனுடைய primary reason என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So to mark the ஹேனன்மேன் பர்த் ஆனிவர்சரி, அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரி அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டே வந்து வி ஆர் அப்சர்விங் ஆன் April 10th அண்ட் டு ஃபாஸ்டர் இன்டகிரேஷன் ஆஃப் ஹோமியோபதி வித் கன்வென்ஷனல் மெடிசின். ஸோ இப்போ வந்து நிறையா அந்த ஷிஃப்ட் இருக்குது அலோபதியை விட. சர்டன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் விச் இஸ் நாட் ஸோ சிவியர், அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ ஹோமியோபதி இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் like cures like அப்படின்றதுக்கு படி they will do, where the substances cause symptoms in health individuals are used diluted form. They use those white tablets. ஸோ அந்த டைல்யூட்டட் ஃபார்மில் சிமிலர் சிம்டம்ஸ் அண்ட் 6 யூஸ் பண்ணுறதுக்கு தே வில் யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோமியோபதின்றதே வந்து 1800s ஸ்டார்ட் பண்ணது தான் த்ரூ ஜெர்மன் மிஷனரி. அவர் மூலியமாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. ஸோ 1839 டாக்டர், அவரோட ஃபுல் நேம் வந்து ஜான் மார்டின் ஹேன்பர்க் அப்படின்றவர் தான் வந்து ஹூ இஸ் த டிசைபிள் ஆஃப் சாமுவேல் ஹேன்மேன். இவரோட டிசைபிள் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தார், ஜான் மார்டின் ஹேன்பர்க் அப்படின்ற. அவர் தான் வந்து ரஞ்சித் சிங் அப்படின்ற ஒரு மகாராஜாவை ட்ரீட் பண்ணதுக்கு ஹீ யூஸ்ட். அந்த ரஞ்சித் சிங்குன்றது வந்து பேரலிசிஸ் ஆகிட்டார் ஆஃப் வோக்கல் கார்டு இல்லாமல் எடிமானால. ஸோ அதுக்கப்புறம் ஹீ கியூர்டு மெனி டிசீசஸ் இன் இந்தியா. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகி த இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து 1952 இதை அப்சர்வ் பண்ணாங்க. தட் இட் இஸ் ஆல்சோ ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணது 1952. அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் வந்து வந்துச்சு. ஸோ 1973 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி டுடே ஹோமியோபதியையும் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ இதோட இயர் ஸ்டார்டிங்கே வந்து 1810. ஸோ ஒரு ஜெர்மன் மிஷினரி இந்தியாவுக்கு வரும்போது அவர் ஸ்ப்ரெட் பண்ணது தான். வந்து இப்போது 186 டிகிரி காலேஜஸ், ஹோமியோபதி டிகிரி காலேஜஸ் வந்து இருக்குது. வித் மோர் தேன் 240,000 டாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ யா, தட் இஸ் த திங். அதனால தான் அவரோட பர்த்டே அன்னைக்கு வி ஆர் having this day. His full name Dr. Christian Friedrich Samuel Hahnemann அப்படின்னு சொல்லிட்டு, who is the founder of homeopathy. ஸோ அவரோட டிசைபிள் ஒருத்தர் இங்கே இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அவரோட பேர் தான் வந்து ஜான் மார்டின் ஹேன்பர்க் அப்படின்னு 1839 இந்தியாவுக்குள்ள வந்தார். ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து மகாவீர் ஜெயந்தி என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் ஆர் டு கமாமரேட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு ஒன்று அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆன் April 10th. Birth of Mahavir, 24th or the last தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம் அப்படின்றவர அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து மகாவீர் ஜெயந்தின்னு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஹீ இஸ் லார்ட் மகாவீர். ஜெயினிசம் ரிலேட்டடாக வரும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. April 10th வந்து வி ஆர் அப்சர்விங் மகாவீர் ஜெயந்தி. ஸோ இந்த வருஷம் வந்து 2623rd பர்த் ஆனிவர்சரி ஆஃப் லார்ட் மகாவீர் அண்ட் 24th அண்ட் லாஸ்ட் தீர்த்தங்கரா ஆஃப் இன் ஜெயினிசம் வந்து இவர் தான். அதனால தான் தே ஆர் அப்சர்விங் திஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட டீச்சிங்ஸ் இதெல்லாம் வந்து அவேர்னஸாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. லைக் நான் வயலன்ஸ், ட்ரூத், நான் அட்டாச்மெண்ட், இது மூணுமே வந்து அவரோட ஃபிலாசபி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த டே எப்போ வரும்னா அதை கொடுத்துருக்காங்க. திரியோதசி திதி அது இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து வரும். 13th day ஆஃப் த வேக்சிங் ஃபேஸ், ஹிந்து லூனார் கேலண்டர் படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து விச் சிட்டி ஹோல்ட் த டாப் பொசிஷன் ஆஃப் த மோஸ்ட் பில்லியனியர்ஸ் இன் 2025. ஆப்வியஸாக நம்ம தெரியும் உங்களுக்கே, நியூயார்க் தான், நாட் மும்பை. ஸோ நியூயார்க் சிட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ், மாஸ்கோ வந்து செகண்ட், தென் ஹாங்காங் தேர்ட், லண்டன் வந்து ஃபோர்த். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். அதுதான் இந்த ஒரு ரிப்போர்ட்டோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் டாப் 4 or 5ன்னு வச்சுக்கோங்களேன்.
The ranking were released in April. So top 10 cities with most billionaires அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ப்ஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டாவை. ஸோ குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து டிப்பிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பில்லியனியர்னாலே $1 billion மேலே அவங்களோட நெட்ஒர்க் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட நெட்ஒர்க் அதையும் க்ராஸ் பண்ணியிருக்கணும், அவங்களோட அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஷிப் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூயார்க் சிட்டி, அங்கே வந்து கிட்டத்தட்ட 123 பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரிச்சஸ்ட் ரெசிடென்ட் அப்படின்றதே வந்து அங்கே இருக்குது, மிச்சல் ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாஸ்கோவில் 90 பேர் இருக்காங்க. தென் ஹாங்காங் 72, லண்டன் 71, பெய்ஜிங் 68, மும்பை வந்து 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் சி இந்த டாப் 5லேயே வந்து ஹாங்காங் அண்ட் பெய்ஜிங் ரெண்டுமே சைனா சேர்ந்தது. ஸோ ரெண்டுமே டாப் 5ல் 2 சிட்டிஸ் ஆர் ஃப்ரம் சைனா. அஃப்கோர்ஸ் ஹாங்காங் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி இந்தியாவில் வந்து குஜராத்தோ அந்த மாதிரி சைனாவில் ஹாங்காங். பட் யா, யூ ஹாவ் டு நோ தேட் டூ. ஸோ யா, தட்ஸ் இட். Question is, which of the following update is true regarding the April 2025 announcement in the Indian banking sector அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இருக்கு இல்லையா, அதில் சிஷு கிஷோர் தருண் அப்படின்னு இருந்ததில் தருண் ப்ளஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இஃப் இட் இஸ் அந்த தருண் கேட்டகரியில் இருக்கவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட லோன் அமௌண்ட்டை பே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் டு கெட் தருண் ப்ளஸ் கேட்டகரி லோன். அதாவது தருணில் வந்து 10 lakh வரையும் லோன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தருண் ப்ளஸில் என்னென்னா அந்த 10 lakh லோன் வாங்கி நீங்கள் சரியாக கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தருண் ப்ளஸ். ஸோ அதில் வந்து 20 lakh வரையும் அமௌண்ட் கொடுப்பாங்கன்றத வந்து நம்ம இன்டரிம் பட்ஜெட் ஜூலை 2024 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர்லேயுமே வந்து அந்த கேட்டகரி பேர் தருண் ப்ளஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் தான் வந்து முத்ரா. ஸோ தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் திஸ் சிஷு கிஷோர் தருண் கேட்டகரி ஆஃப் லோன்ஸ். இப்போ இதை வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ பந்தன் பேங்க் வந்து எலைட் ப்ளஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நியூ டெபாசிட் ஸ்கீம் அண்ட் பிஎம்ஐ எக்ஸ்பேன்ஷன் இது எல்லாமே வந்து லான்ச் ஆகிருக்கு ஏப்ரலில். பந்தன் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எலைட் ப்ளஸ் அக்கௌண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரீமியம் சேவிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு டெபாசிட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெபாசிட்டர்ஸ் வித் காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப் ஸ்கொயர் டிரைவ் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு அதுக்கு பேர். தென் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவில் அதனுடைய 10th anniversary ஆஃப் த ஸ்கீம் அப்போது தருண் ப்ளஸ் அப்படின்ற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கீம் வந்து April 8, 2015 வந்து லான்ச் ஆனதுனால இந்த வருஷம் வந்து 10th anniversary நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ திஸ் இயர் மார்க்ஸ் 10th year ஆஃப் திஸ் யோஜனா. ஆல்சோ இதில் வந்து முத்ரா அப்படின்ற ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் வெயிட் அ மினிட், லெட் மீ முத்ரா. ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையுமே வந்து 8th April 2015 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா கீழே தான் இதை கொண்டே வந்தாங்க. ஸோ மைக்ரோ யூனிட் என்டர்பிரைசஸ் தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இதை அனௌன்ஸும் பண்ணாங்க. 2015-16 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க இதை பற்றி. ஸோ இதை வந்து ஒருவேளை கம்பெனியாக இருந்தால், ஒரு கம்பெனி வந்து லோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஒருவேளை ஒரு என்பிஎஃப்சியாக இருந்தாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் அண்டர் ஆர்பிஐயோட ஆக்ட் படி தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ். ஸோ இனிஷியலாக இதை ஸ்டார்ட் பண்ணும்போது சிட்பி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஹோல்லி ஓன் சப்சிடியாக தான் ஆரம்பித்தாங்க. இட் ஹேஸ் அ பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 1675.92 CR. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எப்போவுமே வந்து 5000 crore. ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த 1675.92 crore வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்னா சிட்பி தான். ஸோ அதனால தான் சிட்பியோட ஹோல்லி ஓன் சப்சிடரி அப்படின்னே சொல்கிறோம். ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் செக்டார், லெண்டிங், மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ். அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்களாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அக்ரிகல்ச்சரோட அலைடு சர்வீசஸாக கூட இருக்கலாம். ஸோ தே வுட் பார்ட்னர், இந்த முத்ரா என்ன பண்ணுவாங்கன்னா தே வுட் பார்ட்னர் வித் பேங்க்ஸோ இல்லை என்பிஎஃப்சியோ இல்லை எம்எஃப்ஐஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களோட இல்லை ஏதாவது ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸ்டேட் லெவல்லையோ ரீஜனல் லெவல்லையோ மைக்ரோ ஃபைனான்சிங் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோ செக்டார்ஸ்க்கு, மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு தே வில் கிவ் லோன். ஸோ மைக்ரோ ஃபைனான்சிங்காகவே ஒரு
செட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது முத்ரா தான். ஸோ தே யூஸ் டு ப்ரைமரிலி கிவ் லோன்ஸ் டு மைக்ரோ என்டர்பிரைசஸ் செக்டார் மட்டும்தான். ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட், சம்டைம்ஸ் ரீஃபினான்ஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் எலிஜிபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக 18 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அந்த லோன் வாங்குறவங்க. ஜென்ரலி இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மூலியமாக வாங்குறவங்க கூட அதே தான். ஸோ நான் ஃபார்ம் இன்கம் இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் பிளான் இருக்கணும். அது ஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. அண்ட் கிரெடிட் நீட் வந்து less than 10 lakh இருக்கணும். பிகாஸ் அந்த சிஷு கிஷோர் தருண் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் எவ்வளோ 10 lakh தான். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. கொலாட்ரல் இஸ் நாட் ரெக்வயர்ட் பை த பேங்க் ஆர் NBFCs ஃபார் த லோன். 10 lakh வரையும், இப்போது நீங்கள் 10 lakh வரையும் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யூ கேன் கெட் மோர் தேன் தட். பட் அதுக்கு மேலேன்னா யூ ஹாவ் டு கிவ் கொலாட்ரல். ஸோ அதனால தான் வந்து தேர் இஸ் அ கேப். ஸோ யாரெல்லாம் கொடுக்கலாம்? இந்த பேங்க்ஸு NBFCஸ்லாம் இருக்குல்ல, இஸ் தேர் எனி எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், RRBs, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBFCஸ்னு எல்லாருமே கொடுக்கலாம். இதில் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து எக்ஸ்க்ளூடட் பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் லெவல்லையுமே வந்து தே வில் கிவ். மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அந்த ஃபுல் பொறுப்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த சிஷு கிஷோர் தருணில் அப் டு 50,000 வரையும் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா that will be covered under சிஷு. அண்ட் கிஷோரில் வந்து 50,000லேருந்து 5 lakhக்குள்ளே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா that will be covered under கிஷோர். தருணில் வந்து 5 lakhலேருந்து 10 lakh. இப்போ தருண் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 lakh வரையும், 10 lakh to 20 lakh வரையும் that can be done. இதுலேயே வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மைக்ரோ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, CGFMU அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா நீங்கள் வாங்குகிற லோனுக்கு வந்து கிரெடிட் கேரண்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு செப்பரேட் கிரெடிட் ஃபண்ட், கேரண்டி ஃபண்ட் முத்ரா லோன்ஸ்க்காகவே க்ரியேட் பண்ணது. இதோடைய இனிஷியல் கார்பஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3,000 crore இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தே வில் கிவ் கேரண்டிஸ் டு சர்டன் லோன்ஸ். இதிலே வந்து நேஷ்னல் NCGTC அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் யூஸ்வலாக இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ ஆக்டிங் அஸ் த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் திஸ் CGFMU. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் டு நோ அபவுட் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. அண்ட் வி ஆல்ரெடி சா இந்த ஸ்கீம் 10 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு PIBயில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. ஸோ தட்ஸ் இட். அதனால தான் இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யா, நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ 2024 ஹோல் ஆஃப் த இயர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபைண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமௌங் 15+ இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோடது வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ராப்னா என்ன அர்த்தம்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் ஆஃப் தட் unemployment rate dips marginally 4.9 in 2024 as per PLFS. So labor force participation rate and worker population ratio இது ரெண்டுக்குமே வந்து ஃபார்முலா இருக்குது. இப்போ LFPR இதுக்கு பார்த்தோம்னா லேபர் டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு ரெண்டையுமே சேர்த்து டோட்டல் ஒர்க்கிங் பாப்புலேஷனை டிவைட் பண்ணோம் அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டோட்டல் லேபர் ஃபோர்ஸ். அது வந்து அன்எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி டிவைடட் பை ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதாவது ஒர்க்கிங் ஏஜில் உள்ள நம்ம மொத்த பாப்புலேஷனில் ஒர்க்கிங் ஏஜில் உள்ள பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்றது டினாமினேட்டரில் அதில் எவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, ஐ மீன் ஆல்ரெடி வேலையில் எம்ப்ளாய் ஆகிருக்காங்க ஆர் எல்ஸ் வேலை தேடிட்டு இருக்காங்க, இன்னும் எம்ப்ளாய் ஆகலை பட் தே ஆர் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். ஸோ அதை வந்து மேலே போட்டுட்டு that will be the labor force participation rate. And worker population வந்து என்னென்னா எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ அதுதான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் தென் மல்டிப்ளை பை 100. ஸோ இது ரெண்டையுமே வந்து ரேஷியோவாக கொடுக்குறது தான் இது. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷனுக்குள்ளேயே வச்சுப்போம். ஸோ இந்த ஒர்க் ஏஜ் பாப்புலேஷன் சொல்கிறோம்ல அது 15லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் படி நம்ம வந்து 15லேருந்து 59 வரையும் ஒர்க்கர் ஏஜ் பாப்புலேஷன் ரேஷியோவில்
we used to consider them. So 15 to 59 ஏஜ்குள்ளே இருக்கவங்க தான் ஒர்க் ஏஜ் பாப்புலேஷன் ரேஷியோக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இது பார்த்தோம் இல்லையா, ஒர்க் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லி. ஸோ இந்த பாப்புலேஷன் எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசுக்குள்ளே இருப்பாங்க, 15 to 59. ஸோ திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஏன்னா யூஸ்வலாக 15 இயர்ஸ்ன்றது வந்து எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் என்னன்றதை வந்து யூஸ்வலாக நம்ம இதில் பார்க்க முடியாது, எவ்ரிடே டே டு டே இதில் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ஒரு நேஷனல் வைட் சர்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் MOSPI தான் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கிங் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்சிடரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து டிப் ஆகிருக்கு 4.9% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆல் இண்டியா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, 5%லேருந்து கம்மியாகி 4.9% இருக்குது. ரூரலில் எவ்வளோனா 4.2%, அர்பனில் 6.7%, அது ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. அர்பன் மேலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.1%, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அர்பன் ஃபீமேலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, 8.2%. ஸோ ஆல் இண்டியா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 15+ இருக்கணும். ஸோ அதுவும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் எம்ப்ளாய்ட். அர்பன் மேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அர்பன் ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் திங். அர்பன் ஓவரால் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து கூடியிருக்கு. ஸோ ஓவரால் LFPR இன் ஆல் கேட்டகரிஸ் பார்க்கும்போது அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆல் இண்டியா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அர்பன் ஒர்க்கர் பாப்புலேஷனுமே வந்து கம்மியாக கூட இருக்குது. அர்பன் வந்து கூடியிருக்கு. ரூரல் ஃபீமேல் ஹெல்ப்பர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஹவுஸ் ஹோல்ட் என்டர்பிரைசஸில். ஹையரிங் சென்டிமெண்ட்டுமே வந்து ஐடி அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் பாசிட்டிவாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் வி டென் டு சி மோர் ஆஃப் லே ஆஃப் நியூஸஸ் இன் நியூஸ் பேப்பர். அதனால வி ஹாவ் த நோஷன் தட் தேர் இஸ் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மைனாரிட்டி ஜாப்லெஸ்னஸ் வந்து டிஸ்பைட் ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Which Indian fintech company became the first unicorn of 2025 after Series D funding round அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாருன்னா ஜஸ்பே அப்படின்ற கம்பெனி. இந்த Series D ஃபண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு IPOக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ-சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் ஒன்லி ஐடியா. ஸோ அந்த இதை வந்து ஐடியாவை போய் பிச் பண்ணி ஒரு சீட் ஃபண்டிங்னு சொல்லி வாங்குவாங்க. லைக் ஏஞ்சல் இன்வெஸ்டரோ இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ யாராவது வந்து தே வில் கிவ் தெம் த அமௌண்ட். ஸோ அதுக்கப்புறம் சீரீஸ் ஏன்றது என்னென்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அவங்க வந்து சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ சீட் ஃபண்டிங்கிறது வந்து ப்ரீ லான்ச். ஸோ அதுக்கப்புறம் இந்த A சீரீஸில் வந்து தே வில் ஸ்டார்ட் க்ரோவிங். சீரீஸ் Bயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். ஸோ அவங்களோட பேசிக்லேருந்து Bயில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் B+C D இதெல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ். ஸோ அந்த BCDயே வந்து கொஞ்சமாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து குறிக்கும். ஸோ Bயில் க்ரோத் ஸ்டார்ட் ஆகி Aல வந்து தே வில் ரெவன்யூ க்ரோத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் Aல. ஸோ BCன்னு போகும்போது லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கும். கொஞ்சமாக தே வில் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து D. ஸோ அந்த D ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஐடியாவை நம்பி இந்த A சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீட் ஃபண்டிங்கில் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ இல்லை ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோ வந்து காசு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த காசு போட்டவங்க இந்த ஐடியாவை மட்டுமே நம்பி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஐடியாவை கொண்டு வரதுனால தான் தே வில் ஸ்டார்ட் டூயிங் தட். ஸோ இந்த IPOவில் போகும்போது தான் தே வில் கெட் ஒரு ப்ராஃபிட். ஸோ அந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணி இந்த ABCDன்னு போகும்போது அந்த ஒவ்வொரு லெவல்லையும் அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் ஆக தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி முடிச்சு அந்த D சீரீஸில் இருக்கிறது அப்படின்றது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபண்டிங் ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஸோ டிப்பிக்கலாக இது வந்து அட்லீஸ்ட் 3 ப்ரியார் ரவுண்ட்ஸாவது நடந்திருக்கணும். அதாவது ABCன்னு 3 ப்ரியார் ரவுண்ட்ஸாவது இருந்திருக்கணும். ஸோ D ரவுண்டுன்றது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் தே ஆர் அபவுட் டு கோ ஃபார் IPO அப்படின்னு அர்த்தம். ஸோ IPO அது யூஸ்வலாக IPOக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் ஏஞ்சல் இன்வெஸ்டரோ இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு டேக் அவுட் த ப்ராஃபிட் சூன்.
ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பில் தே வில் பி லுக் டு இன்வெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் திங். ஸோ இப்போ இந்த ஜஸ்பேயில் சீரீஸ் டி ஃபண்டிங் ரவுண்டில் அவங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தே ஹாவ் பிகம் த ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் ஆஃப் திஸ் இயர். அஃபிஷியலாக கேலண்டர் இயரில் ஒரு இந்தியன் ஃபின்டெக் கம்பெனி டு பிகம் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் ஆஃப் திஸ் இயர்னா தே ஆர் த ஒன்ஸ். கம்பெனி வந்து லாஸ்ட்டாக டிசம்பர் 2021 தான் வந்து அவங்களோட சீரீஸ் சி ஃபண்டிங்க்கு வந்து போனாங்க. ஸோ அப்போது போகும்போது இதே மாதிரி 60 மில்லியன் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட் பேங்க் அப்படின்றவங்களும் எஸ்எல் அப்படின்றவங்களும் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போது சீரீஸ் டி ஃபண்டிங்க்கு ரவுண்டுக்கு போகும்போதும் இதே $60 மில்லியன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக கடைசியாக 2021 அவங்களோட நெட் வேல்யூ எவ்வளோனா 460 மில்லியனில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் டியில் 60 மில்லியன் ஆகும்போது இட் ரவுண்டட் ஆஃப் டு 1 பில்லியன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியலன்ற மாதிரியும் நியூஸஸ் இருக்குது. ஸோ 1 பில்லியனை சர்பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் யூனிகார்ன்னு நம்ம சொல்ல முடியும். பட் தேர் இஸ் அ கவுண்டர் ஆர்குமெண்ட் டூ. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் லாட்டின் அமெரிக்கா, யூரோப், யூகே, நார்த் அமெரிக்காவில் கூட தே ஆர் ஒர்க்கிங். பட் தோ தே லாஸ் தேர் ரேசார் பே அண்ட் ஃபோன்பேயோட பார்ட்னர்ஷிப்பை இழந்துட்டாங்க. ஸோ அப்படி என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா 2012 இந்த கம்பெனி வந்து ஜஸ்ட் பே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் ஸ்டாக் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு ஆப்பை வந்து டெவலப்மெண்ட்லேருந்து டிப்ளாய்மெண்ட் வரையும் ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்க. செக் அவுட் எக்ஸ்பீரியன்சஸ் லைக் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் அந்த செக் அவுட் பண்ணுறது, 3Ds ஆத்தென்டிகேஷன், டோக்கனைசேஷன், யூனிஃபைடு அனலிட்டிக்ஸ், value-added services for enterprises, merchants, end-to-end payments, acceptance and real-time payment infrastructure for leading banks-க்கெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து 200 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸை இவங்க ஹேண்டில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see what is that. தென் வந்து which company did BlackRock support through 750 million private bond ஏப்ரல் 2025 இஷ்யூ பண்ணப்போ அதானி குரூப்புக்கு தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிது. ஸோ BlackRockன்றது யார் அப்படின்னு பேசிக்கலாக பார்த்தோம்னா இட் இஸ் அன் அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். பட் மல்டிநேஷ்னலில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. 1988 தே ஆர் டூயிங் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தே ஆர் டூயிங். ஸோ அவங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ், ஷேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லார்ஜ் கணக்கில் வாங்குவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ தே ஆர் நவ் பையிங் த அதானி குரூப்போட 750 மில்லியன் ப்ரைவேட் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதானியோட சப்சிடரியான ரெனியூ எக்ஸம் அப்படின்றதோட ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலயமா தான் தே ஆர் டூயிங் திஸ். ஸோ இதன் மூலிமா 750 மில்லியன் வந்து தே ஆர் ரைசிங். ஸோ அக்விசிஷன் ஆஃப் ஐடிடி செமெண்டேஷன் அதானியோட ப்ரெசன்ஸை வந்து அதிகமாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில். நவ் இன்வெஸ்ட்மெண்ட் பை BlackRockக்கும் வந்து ஒரு ரெக்கவரி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ட்ரஸ்ட். பிகாஸ் நிறைய ப்ராப்ளம் ஆச்சுல்ல ரீசெண்டாக அமெரிக்காலேயே வந்து சேம். BlackRockன்றது ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். பட் அமெரிக்காவில் தான் அதானி மேலே ஃபைலுமே பண்ணியிருந்தாங்க கேசஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம BlackRockன்ற ஒரு மல்டிநேஷ்னல் ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பேக் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதனால கூட தே மைட் டூ. ஸோ இந்த ஃபாரின் கரப்ட் Practices Act படி prohibiting bribery of foreign officials relevant to the ongoing Adani investigation. ஸோ இதுவுமே இருக்குது. ஆல்சோ 2023 வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுமே வந்திருந்தது. ஸோ அதனால் ரொம்ப அடி வாங்கியிருந்தது. இப்போது நம்ம BlackRock மாதிரியான ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், மல்டிநேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பேக் பண்ணும்போது it will be of huge relief for the investors, குட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. தென் who has been appointed as the acting governor of நேபாளோட ராஷ்ட்ரா பேங்க் in April 2025 கேட்டிருக்காங்க, which is டாக்டர் நீலம் துகானா திம்சினா அப்படின்றவங்க தான். ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா RBI. அந்த மாதிரி நேபாளுக்கு வந்து நேபாள் ராஷ்ட்ரா பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்க். they are responsible for regulation and supervision of banking and financial sector in Nepal. ஸோ அதில் அவங்க கவர்னராக இப்போ வந்து ஆக்டிங் கவர்னராக ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டாக்டர் நீலம் துகானா திம்சினா அப்படின்றவங்க. ஸோ
ஆக்டிங் கவர்னர் அட் த எண்ட் ஆஃப் யாரோட பீரியட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மகாபிரசாத் அதிகரி அப்படின்றவரோட டென்யூர் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இப்போ ஆக்டிங் கவர்னராக இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. மைல்ஸ்டோன் இஸ் பீயிங் கமாமரேட்டட் வித் த அன்வீலிங் ஆஃப் DDLJ ஸ்டாச்சு அட் லேசென்டர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 30th anniversary ஆஃப் DDLJ. ஸோ அது ஒரு மூவி, அதான் தில்வாலே துல்யானி லே ஜாயங்கே அப்படின்னு ஏதோ ஒரு மூவி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கல்ட் மூவி போல். ஸோ 30-year கல்ச்சுரல் லெகசிக்காக ஷாருக் கான் அண்ட் கஜோல் இவங்க 2 பேரும் நடிச்சிருந்த ஒரு ஃபிலிம். ஸோ அதுக்கு அந்த நினைவுபடுத்துகிற விதமாக ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு இன்ட்ரடியூஸ் இந்த சீன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ட்ரையல். ஸோ இந்த ஃபில்மை வந்து ஃபர்ஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ யா, சீன்ஸ் இந்த ஸ்கொயர் இன் த சென்ஸ் த மூவி ட்ரையல் இன் லண்டனோட அந்த ஸ்கொயர்னு இருக்கும் இல்லையா. வெயிட் அ மினிட், I'll show you the square. ஸோ ஐ ஹோப் யூ saw some. இந்த ஸ்கொயரில் தான் வந்து நிறைய டிவி ஷோஸ், ட்ரெய்லர்ஸ், 3D இமேஜஸ்லாம் வந்து 3D ஃபில்ம் ட்ரெய்லர்ஸ்லாம் காமிப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே தான் வந்து லைஃப் சைஸ் ஸ்டாச்சு ஃப்ரம் ஐகானிக் ஃபில்ம் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே அப்படின்னு சொல்லிட்டு 1995 வந்து ஹிந்தி ரொமான்டிக் ஃபில்ம். ஸோ விச் வாஸ் டிரெக்டட் பை ஆதித்யா சோப்ரா. நம்மளுக்கே தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு இன்க்ளூட் இந்த சீன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்னால் அது இதுதான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மேரிடைம் வருணா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. திஸ் அவார்டு வாஸ் கிவன் ஆன் 62nd நேஷ்னல் மேரிடைம் டே செலிப்ரேஷன் 2025 நடக்கும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜேஷ் உன்னி அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு. ஸோ ராஜேஷ் உன்னி ஹேஸ் பீன் ஹானர்ட் வித் நேஷ்னல் மேரிடைம் வருணா அவார்ட் இன் மும்பை, மகாராஷ்டிராவில். ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அப்படின்றவங்க தான் வந்து இந்த அவார்ட் செரிமனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ். இது எதுக்குன்னா டு ஹானர் த இண்டிவிஜுவல்ஸ், நம்மளோட இந்தியாவோட மேரிடைம் ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேரிடைம் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ ராஜேஷ் உன்னிக்கு நேஷ்னல் மேரிடைம் வருணா அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவார்ட் நேம் ஓகே, விச் வாஸ் ப்ரெசென்டட் பை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் யாருன்னு தெரியணும்ல, ஹூ இஸ் ஷாம் ஜெகநாதன் அப்படின்றவர் தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ அவர் தான் இந்த அவார்டுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் ஆக்ஷன் டிட் சைனா டேக்? ஏன்னா யூஎஸ் வந்து 104% டேரிஃப்ஸ் வந்து போட்டாங்க இல்லையா சைனீஸ் குட்ஸ் மேலே. ஸோ இப்போ சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னா 84% டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க யூஎஸ் குட்ஸ் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம். அண்ட் ஆல்சோ தே ஆர் எய்மிங் டு கண்ட்ரோல் த critical minerals. So that is also they are going to do. So China increased the tariffs on US goods from 34 to 84. So direct response to 104% tariff வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஸோ 12 US கம்பெனிஸை வந்து சைனா விட்டு வெளியில் போங்க அப்படின்னு அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படி அதிலெல்லாம் வந்து அவங்கள வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் 6 ஃபார்ம்ஸை வந்து அன்ரிலையபிள் என்டிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தே cannot do any trade or investment in China. ஸோ அதனால் அவங்களையும் 6 கம்பெனிஸை அப்படி பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்சோ 12 US கம்பெனியை அவங்களோட எக்ஸ்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேண்டிய லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த அதர் திங்ஸ் they are doing. ஸோ எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸ்லேயுமே வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே டூ ஹேவ் மேக்ஸிமம் லைக் லித்தியம், கோபால்ட் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. WTO வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு சைனா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். ஸோ ஒரு கண்ட்ரியும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி டேரிஃப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூலே இருக்குது. ஸோ யூஎஸ் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க தட் டீஸ்டெபிளைசிங் குளோபல் ட்ரேட். ஸோ அவங்க வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கார்ல் மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனிஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிற கண்ட்ரி எதுவுமே வந்து will not go in successful path. ஸோ அது வந்து மற்ற கண்ட்ரிஸையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see what is going to happen here on. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த
யூஎஸோட அந்த டேரிஃப் லிஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி நேம் இருக்கும். செகண்ட் வந்து எவ்வளோ யூஎஸ்க்கும் அந்த மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது, சர்ப்ளஸ் இருக்கா இல்லை டெஃபிசிட் இருக்கா, அதை வந்து போட்டிருக்காரு. ஸோ ஹீ டென்ட் மென்ஷன் ஹவு மச் த அதர் கண்ட்ரி இஸ் டேரிஃபிங் ஆன் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை போடாமல் த டிஃப்ரென்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீ இஸ் மென்ஷனிங் த டேரிஃப். ஸோ இட் லுக்ஸ் லைக் நம்ம வந்து 54% ஆர் 1 or 2% வந்து டேரிஃப் வந்து யூஎஸ் குட்ஸ் மேலே போடுற மாதிரி இருக்கும். பட் நோ, 23 சம்திங் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ஸோ குட். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் டு ஹேண்டில் வெரி ஈஸிலி பிகாஸ் பீப்புள் டூ ட்ரஸ்ட் தெம் மோர். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி நம்புறதுனால தே டூ தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கியர் திங்ஸ். குட்டி குட்டி விஷயங்களை வந்து அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி காட்டிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்றதுனால. ஸோ லெட்ஸ் see. Next வந்து which major trade policy change was recently announced by US President Donald Trump. அதாவது 90-day pause வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆன் ஹையர் டேரிஃப்ஸ் ஃபார் மோஸ்ட் கண்ட்ரீஸ். லைக் இது மட்டும் வச்சுருக்காரு, 125% ஆன் சைனீஸ் குட்ஸ் மட்டும் வச்சுருக்காரு. ஆல்சோ ஹீ இஸ் பிளானிங் டு இந்த ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் இப்போ ரீசெண்ட் நியூஸ் இதெல்லாம் ஒரு நாளும் மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ வி கான்ட் ஹாவ் எக்ஸாக்ட் திங். ஐ திங்க் இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் யூஎஸ் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருக்கோ அதை பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நாளும் ஒரு 4-5 நியூஸ் வர்றதுனால வி கான்ட் ஹேவ் தேட் இன் மைண்ட். பிகாஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாம் மண்டையில் இருக்கணும். தென் 10% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சில கண்ட்ரீஸ். ஸோ சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரீஸோட ப்ரைம் மினிஸ்டர்லாம் வந்து அவ்வளோ கொந்தளிச்சு பேசியிருந்தாரு. ஸோ ஹீ இஸ் இன் ஸ்பாட் லைட் நவ். ஸோ லெட்ஸ் see இந்த மாதிரி இந்த அண்ட் S&P 500 டவ் ஜோன்ஸ் இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சுன்னு காமிச்சிச்சு. அண்ட் மேஜர் ரீசன் இஸ் இந்த 90-day பாஸ் வந்து எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இட் லாஸ்ட் டோட்டலி த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ ரொம்ப ரெட்டில் போக ஆரம்பித்ததும் வேறு வழி இல்லாமல் ஹி அனௌன்ஸ்ட் திஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இஸ் கோயிங் டு டூ நெக்ஸ்ட். ஸோ வாட் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஸ்டெப் ஹேஸ் IIM அகமதாபாத் டேக்கன் ஆஸ் ஆஃப் 2025னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் கேம்பெயினை வந்து துபாயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஐஐடி வந்து தான்சானியாவில் ஜான்சிபார் அப்படின்ற ஒரு இடத்துல தே பிளான்ட் டு ஹேவ் தேர் கேம்பஸ். ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சால் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். பாஸ் பண்ணிவிட்டு ஞாபகம் தான் போடுங்க. இஃப் நாட் ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து அதை சொல்லியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் இன் துபாய் வந்து ஆரம்பிக்க போது தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் இருக்காங்க. ஸோ 1 year ஃபுல் டைம் MBA கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குளோபல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. இட் வாஸ் சைன்டு இவங்க UAE கவர்மெண்ட்டும் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுமே வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் விஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பெர்மனன்ட் கேம்பஸ் வந்து 2029 அங்கே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அன்டில் தென் தே வில் ஹேவ் திஸ் 1 year ஃபுல் டைம் MBA. ஸோ அதுக்கப்புறம் தே வில் ஹேவ் மோர் கோர்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் அ ஃபுல் கேம்பஸ். ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அகாடமிக் சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன் ஜோன் வந்து துபாயில் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகவே அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் வந்து ஜாயின் ஆகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து what was the major outcome of the 8th session of India-Russia working group on priority investment project அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ which is agreement on 6 new strategic investment project அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து முடிஞ்சோனையும் செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரம் அதுவும் வந்து நடந்துச்சு. விச் இஸ் இன் கொலாபரேஷன் வித் இந்தியா இன்வெஸ்ட் இந்தியான்னு இருக்கு இல்லையா, அவங்க ICC விச் இஸ் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் இவங்க எல்லோரும் சேர்ந்து கோச்சார் பண்ணி ஒரு ப்ரமோஷன் டீட்டெயில்ஸும் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இந்துள்ள நியூஸ் என்னென்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த கம்பெனியோட வேர் ஹவுஸ் வந்து யுக்ரைனில் இருக்குது. ஸோ அதை ரஷ்யா வந்து பர்பஸ்ஃபுல்லாக பாம் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி
நியூஸும் வந்துச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கன்சர்னிங். ஸோ லெட்ஸ் சி, இந்த சைடும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. ஸோ 6 நியூ ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. லைக் ட்ரேட், டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட்காக வேரியஸ் செக்டார்ஸ் மேலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ரஷ்யா இன்வெஸ்டர்ஸ் ஃபோரம் செகண்ட் எடிஷன் அதுவுமே வந்து நடந்திருக்கு இந்த செஷனுக்கு அப்புறம். ஸோ பிஸ்னஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டயலாக்ஸ் மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த IRWGPIP அப்படின்னா இந்தியன் ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் ஆன் ப்ரியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பைலேட்ரல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்வெஸ்ட் இந்தியா ரஷ்யா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் அண்ட் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணது தான் இந்த ஒரு திங். ஸோ நம்ம கோச்சார் பண்ணது நம்ம இந்தியாவிலேருந்து அமர்தீப் சிங் பாத்தியா, ரஷ்யாவிலேருந்து விளாடிமிர் இலிச்சேவ் அப்படின்றவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ that's the thing. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து 2000லேருந்து டிக்ளேர் பண்ணி 2010 எலிவேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள பார்ட்னர்ஷிப். ஸோ that's it. Next வந்து what is the primary purpose of the Bhagirath app launched in the Uttarakhand in March 2025. ஸோ அதோடைய பர்பஸ் என்னென்னா என்டேஞ்சர்டு வாட்டர் சோர்சஸ் ஃபார் கன்சர்வேஷனுக்காக ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ you can have right from யூனிஃபார்ம் சிவில் கோட்லேருந்து ஆர் வேறு யூ நேம் இட், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து உத்தரகாண்ட் தான் வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா லான்ச் பண்ணுறாங்க. திஸ் பகீரதன் ஆப் வாஸ் லான்ச் அண்டர் ஜல் சன்ரக்ஷன் அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல் சன்ரக்ஷன் அபியான், ஜல்னாலே வாட்டர், சன்ரக்ஷன் அபியான், சன்ரக்ஷன்னா வந்து கன்சர்வேஷன், அபியான் கேம்பெயின் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மொத்த இதோட பேர். ஸோ ஜல் சன்ரக்ஷன் அபியான்றது வந்து வாட்டர் கன்சர்வேஷனுக்காக கேம்பெயின். ஸோ அதில் தான் இந்த பகீரதி ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த கேம்பெயினுக்கு தீமுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஹியர். வெயிட் அ மினிட். தாரா மேரா, நவுலா மேரா, குவான் மேரா, பிரயாஸ் மேரா அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்களோட தீம் ஆஃப் திஸ் ஜல் சன்ரக்ஷன் அபியான். மேரானா தெரியும்ல, என்னுடையது, ஆர் இட் இஸ் மைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தாரானா லேண்ட், நவுலானா ரிவர், குவான் அப்படின்னா வில்லேஜ், பிரயாஸ் அப்படின்னா எஃபர்ட். ஸோ லேண்ட் இஸ் மைன், river is mine, village is mine and the effort is mine. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அதாவது பகீரதா ஆப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி சிட்டிசன் வந்து என்டேஞ்சர்ட் வாட்டர் ரிசோர்ஸஸை கன்சர்வேஷனுக்காக ரிப்போர்ட் பண்ணலாம் யூஸிங் திஸ் பகீரத் ஆப். ஸோ இதை வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் பாடியோட கொலாபரேஷனோடு சேர்ந்து தான் வந்து உத்தரகண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உத்தரகண்ட் சிஎம் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு டெக்னிக்கல் கொலாபரேஷன் வந்து IIT ரூக்கி, NIH ரூக்கி இவங்களோடலாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நயர், சொங், உத்தர்வர்ஷினி, சிப்பாரா, கௌரி இந்த மாதிரியான ரிவர்ஸ் எல்லாம் தே ஆர் கோயிங் டு ரெனோவேட். தாரா நவுலா கன்சர்வேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ வில்லேஜ் ட்ரைனிங், கிராம பஞ்சாயத்தில் ஒர்க் ஷாப்ஸுமே வந்து சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ லீட் அத்தாரிட்டி யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் அண்ட் ரிவர் ரெஜுவினேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரா, தே ஆர் கோயிங் டு பி த லீட் அத்தாரிட்டி ஃபார் திஸ் கேம்பெயின். தாரா மேரா, நவுலா மேரா, குவான் மேரா, பிரயாஸ் மேரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் பகீரதா ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it. நெக்ஸ்ட் 9th எடிஷன் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சப்போர்ட் 2025 இங்கே நடந்துச்சு. ஸோ 9th எடிஷன் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சப்போர்ட் வந்து சமிட் வந்து நியூ டெல்லியில் தான் நடக்குது. ஸோ 10th to 12th of April வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து சம்பவனா விச் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்றது தான் வந்து தீமாக வச்சு இந்த ஒரு சமிட் வந்து நடந்திருக்கு. ஸோ யூத்தோட என்கேஜ்மெண்ட், குளோபல் சவுத்தோட லீடர்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ திங்க் டேங்க் அப்படின்றது தான் வந்து இந்த காஜே இந்தியா நியூ டெல்லியில் பப்ளிக் பாலிசி அண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு திங்க் டேங்க். ஸோ நித்தி ஆயோகையுமே வந்து நம்ம திங்க் டேங்க்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி யங் அம்பாசிடர் ப்ரோக்ராம்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பவ்னா இட் இஸ் அ ஹிந்தி வேர்ட் ஃபார் த மெயின் பாசிபிலிட்டின்றதுக்கு ஹிந்தி வேர்டுன்றது அதுதான். ஸோ இந்த சமிட்டோட ஃபோக்கஸ்மே வந்து அந்த பாசிபிலிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால இந்த ஒரு இந்த வேர்டு இந்த எடிஷனுக்கு வச்சுருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. 9th edition அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த நியூலி லான்ச்ட் இன்டர் எய்ம்ஸ் ரெஃபரல் போர்ட்டல். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா ஸ்ட்ரீம்லைனிங் பேஷண்ட் ரெஃபரல்ஸ் பிட்வீன் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட்ஸை வந்து சம்டைம்ஸ் ரெஃபர் பண்ண
வாங்க போல். ஸோ ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மேபி அங்கே ஸ்பெஷலிஸ்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ரெஃபரல்ஸை எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இன்டர் எய்ம்ஸ் ரெஃபரல் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்காக தான் ஸோ பேஷண்ட் ரெஃபரல்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த இன்டர் எய்ம்ஸ் ரெஃபரல் போர்ட்டல் மூலயமா சொல்ல வராங்க. ஸோ ரெடியூஸ் த வெயிட்டிங் டைம்ஸ், இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அண்ட் பேஷண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு போர்ட்டல் வந்து இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இனிஷியலி எய்ம்ஸ் வந்து நியூ டெல்லியோட கனெக்ட் பண்ணுவாங்க அண்ட் எய்ம்ஸ் பிலாஸ்பூர் இது ரெண்டுலேயுமே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டு டெஸ்ட் அண்ட் ஆப்டிமைஸ் த சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் நேஷனல் வைட் ரோல் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்டர் எய்ம்ஸ் ரெஃபரல் போர்ட்டல் வந்து எந்த 2 எய்ம்ஸில் இருக்க போது டெல்லிலையும் பிலாஸ்பூரில் உள்ள 2 இதுலேயுமே வந்து டெஸ்டிங் பைலட் டெஸ்டிங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற எய்ம்ஸ்க்கும் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ரம் சதன் அப்படின்றது வந்து ஒரு அகாமடேட்டிவ் ஃபெசிலிட்டி ஃபார் அவுட் ஸ்டேஷன் பேஷண்ட்ஸ். ஸோ அதே கேன் ஸ்டே தேர். ஸோ இதை வந்து இந்த போர்ட்டலோட இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா அஃபோர்டபுள் லாட்ஜிங் கிடைக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் அப்போது தேவைப்பட்டா அப்படின்றதுனால அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விச் இஸ் ஆல்சோ அப்ரிவேஷன் ஆஃப் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான். ஸோ நம்மளோட இந்தியாவில் எய்ம்ஸ் இஸ் த பாப்புலர் ஒன். ஸோ டாப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் இஸ் ரன் பை ஆர் கவர்மெண்ட் அப்படின்னா அதுதான். இட் இஸ் ஆல்சோ அன் autonomous institutions, national importanceக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸால் கவர்ன் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ நிறைய இடத்துல இருக்குது. மெயினாக எய்ம்ஸ் டெல்லி இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல் நோன் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ குவாலிட்டி ஹெல்த் கேர்லாம் வந்து புவனேஸ்வர், பாட்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1956 வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமா. ஸோ அதுதான் வந்து நியூ டெல்லியில் உள்ள எய்ம்ஸ். ஸோ அதனால தான் தட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல் நோன் எய்ம்ஸ்னால் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ that's it for today. Okay, all the best for your exams and hope you have a great new year, Tamil New Year. So all the best for your all exams for this year and exam season start ஆயிடுச்சு. So don't wait for something that you can do later on. இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் பேங்கிங் அவேர்னஸ். அது முடிச்சிருக்கீங்கன்னா யூ மைட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வைல் ரீடிங் த கரண்ட் அஃபேர்ஸ் லைக் எம்பிசிஓ இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எல்பிஓவா சம் எக்ஸாமில் கூட நிறைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் வந்து நீங்கள் நியூஸஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நிறைய ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ எஸ்பிஐலையுமே இது யூ ஹாவ் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் பேங்கிங் அவேர்னஸ் நியூஸ். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ். ஸோ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்லேயுமே வந்து யூ வில் ஹாவ் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டாட்டிக் நியூஸஸ். எந்த இடத்துல இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது அந்த மாதிரியான நியூஸஸ். ஸோ இப்போலேருந்து இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் எல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அதில் உள்ள ஸ்டாட்டிக்கெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா யூ மைட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஃபார் வைல் ரிவைசிங். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் டூயிங். ஸோ எக்ஸாம் சீசன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ரைட் ஃப்ரம் ஹியர் so that you won't regret later. So take this as your new year resolution. தமிழ் நியூ இயரில் எடுக்கணுமான்னு கேட்டால் you might do. ஸோ January 1 எடுத்தது நீங்கள் இது வரையும் பண்ணியிருக்கீங்களா 2-3 months அப்படின்னு பார்த்துட்டு இஃப் நாட் உங்களோட ரெசல்யூஷனை வந்து ரிவ்யூ பண்ணி ஹாவ் சம்திங் இன் பேக் ஆஃப் யுவர் மைண்ட். அட்லீஸ்ட் இது மட்டுமாவது நான் டெய்லியும் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. பிகாஸ் கன்சிஸ்டன்சி யூஸ்வலி இட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சிஏ படித்தா கூட தட் வில் பி இன் யுவர் மைண்ட் ஃபார் லாங். ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணணும். So hope you have a great year and do you all will achieve whatever dream you have in this year. Best of luck. Thank you. Bye.